بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: قال آدم: أسألك بحق محمد إلا غفرت لي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரைத்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் பல முறை பிரார்த்தனை புரிகின்றான். அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கிறது என்பதற்கு அறியவும் ஆசைப்படுகிறான். மனிதனுக்கு எவ்வளவோ தேவைகள், பச்சை குழந்தையில இருந்து நாளைக்கு மௌத்தா போற பெரியவங்க வரைக்கும் எவ்வளவோ தேவைகள் இருக்கு. எல்லா தேவையும் அல்லாஹ்ட்ட கேட்கறதுல ஆர்வத்தோடு முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டா கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்யவும் செய்யறான். ஆனா கேட்கிற துவா உடனே கபூலாகணும் எல்லாருமே ஆசை. ஆனா அதற்கு உண்டான வழி என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. கேட்கிற துவா 5 வேளை தொழுகை வணக்கமா இருக்கிறார், பல ஹஜ்ஜு செஞ்சிருக்கார், பல உம்ரா செஞ்சிருக்கார், நிறைய தானம் தர்மம் கொடுக்கிறார், கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, எல்லா இபாதத்தும் நல்ல குணம் எல்லாமே இருக்குது. ஆனா துவா செய்யறது எப்படின்னு தெரியாம இருக்குற. அப்படி அந்த விதத்துல அந்த துவாவை அல்லாஹ்ட்ட கேட்டோம்னா அல்லாஹ் தஆலா அதிகபட்சமாக அதை கபூல் செய்வோம். அதுல எந்த மாற்று கருத்து முடியாது. அதுக்குன்னு ஒரு வழியை அல்லாஹ் சொல்லியும் கொடுக்குறானே. வசீலான்னு சொல்லுவாங்க அரபியில. வசீலாவை வச்சு துவா செஞ்சா துவா உடனே கபூலாகும். துவா கபூலாகிறதுக்கு பல நிபந்தனை இருக்குது. குறிப்பா ஹராம் ஹலால பேணும். எப்படி ஹராம் ஹலால பேணணும்? வாழ்க்கையில உண்ணுற உணவு, உடுத்துற உடை, காசு போன எல்லாம் ஹலாலா இருந்தா துவா கபூலாகும். இப்படி துவா கபூல் ஆகிறதுக்கு, அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வதற்கு சில நிபந்தனைகள் இருந்தாலும் கூட இப்படி ஒரு நிபந்தனை அல்லாஹ்வே சொல்லி கொடுக்குறான். இந்த துவாவை இப்படி கேளு கபூலாகும் அல்லாஹ்வே சொல்லி கொடுக்குறான். அதுக்கு பேரு வசீலா. வசீலானா என்னங்க? பல பேர் வசீலாவ தப்புன்னு நினைக்கிறாங்க, பல பேர் வசீலாவ ஷிர்க்குங்கிறாங்க, பல பேர் வசீலாவ தேவையில்லாத ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்லயே அதை பதிவு பண்ணி இருக்கிறானே, அதை இவங்க விளங்க வேண்டாமா? துவா கபூல் ஆகிறதுக்கு வசீலானா என்ன? இறைவா, இந்த நல்லவருடைய சங்கையால், இந்த நல்லவருக்கும் உனக்கும் உண்டான மரியாதையால் ஏன் இந்த துவாவை நீ கபூலாக்குவாயாக. இதுக்கு பேரு வசீலா. சுருக்கமா சொல்றதுன்னா, இறைவா என்னுடைய இந்த துவாவை எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையின் பொருட்டால் என் துவாவை கபூலாக்குவாயாக அப்படின்னு கேட்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் வசீலா. இப்படியும் துவா கேட்கலாம். இறைவா, நான் செய்த அமல்கள் ஏதேனும் உனக்கு பிடித்திருக்குமையானால் அந்த அமலின் சங்கையின் பொருட்டால், அந்த அமலின் மரியாதையின் பொருட்டால் என் துவாவை கபூல் செய்வாயாக. இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்டா
கேட்கலாம். அந்த துவாவுக்கு மரியாதை அல்லாஹ்விடத்திலே கூடுகிறது. அதுக்கு பேரு வசீலா. வசீலாவோட துவா செஞ்சா அந்த துவாவுக்கு அல்லாஹ்ட்ட மரியாதை பன்மடங்கு அதிகம். இது பல பேருக்கு விளங்காம இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல இது சம்பந்தப்பட்ட வசீலாவை இப்படி பதிவு பண்ணி நமக்கு தருகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ, இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வபுதஹு இலைஹில் வசீலா, அவனிடத்தில் செல்வதற்குண்டான வசீலா என்ற வழியை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு வசீலாவை வச்சு கேட்டா அந்த துவாவை அல்லாஹ் பெரும்பாலும் கபூல் செய்வான். வசீலான்னா என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட ஒண்ணும் பேச முடியாது. வசீலாவை தப்புன்னு சொல்றவங்கள்ட்ட, வசீலா கூடாதுன்னு சொல்றவங்கள்ட்ட ஒண்ணுமே பேச முடியாது. இதே வசீலாங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தரது மட்டும் இல்லைங்க. மனித பிறப்பினுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வசீலா செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலா செய்திருக்கிறார்கள். அவர்கள் வழிவந்த பிரபலமான நபித்தோழர்கள் பலரும் வசீலா செய்திருக்கிறார்கள். பல இமாம்கள் வசீலா செய்திருக்கிறார்கள். நாதாக்கள், நல்லடியார்கள், மார்க்க அறிவை படைத்த மாவேதிகள் வசீலா செய்திருக்கிறார்கள். அவருடைய அனுபவங்களை வசீலாவின் மூலம் கிடைத்த பலனை சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படி மார்க்கத்தினுடைய முன்னோடிகள் பலரும் செய்திருக்கும் பொழுது நம்ம செய்யறதுக்கு என்ன பிரச்சனைங்கிற, நாம ஏன் மார்க்கத்தை தப்பா விளங்கி வச்சிருக்கிறோம்? மார்க்கம் உடையவர்கள் என்ன சொல்றாங்களோ அப்படிதான் விளங்கி இருக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் அதன் வழி வந்தவர்கள் எப்படி மார்க்கத்தை நமக்கு கற்பித்தார்களோ அந்த கற்பிக்கப்பட்ட வழிதான் நமது வழியாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அல் பிதாயா வன் நிகாயா, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தன் நூலிலே இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மீறினாங்க. அல்லாஹ் பூமியில அவங்களை இறக்கி விட்டுட்டான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடினாங்க. அவங்க பாவ மன்னிப்பு தேடிய வார்த்தைகள் கூட குர்ஆன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல துவாக்களை ஓதி கேட்டாங்க. இறுதியாக இப்படி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா கேட்டாங்க? அல்லாஹும் அஸ்அலுக பிஹக்கி முஹம்மதின் இல்லா கஃபர்தலி, இந்த துவாவை கேட்டாங்க. இறைவா, நான் பாவம் பண்ணது உண்மைதான், உன் சொல்லுக்கு மீறினேன், எவ்வளவோ பாவ மன்னிப்பு உன்னை கேட்டுட்டேன். நான் இப்ப கேட்கிற ஒரு பாவ மன்னிப்பு என்னன்னு கேட்டா, இறைவா என் பாவங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையின் பொருட்டால் நீ என் பாவத்தை மன்னித்து விடு. அல்லாஹ், யா அல்லாஹ், நீ ரசூலுல்லாஹ் மீது, இறுதி தூதர் மீது ஒரு மரியாதை வச்சிருக்கல, அந்த மரியாதையை இப்ப நான் முன்னாடி வச்சு கேட்கிறேன், என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, நீனா மனுஷன்ல ஆளு, முகமது நபிங்கிறவர் இறுதியா வர இறை தூதர், அவரை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். அப்ப அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இறைவா, அதாவது அர்ஷுடைய அந்த கால்களில் உன் பெயரோடு இணைத்து முஹம்மதுன்னு ஒரு பேரை போட்டு வச்சிருக்கிற, நீ தான் போட்டு வச்சிருக்கிற, நான் அதை பார்த்தேன். உன் பேரை இன்னொருத்தரோட சேர்க்கிறான்னு அவர் சங்கையான ஆளாதானா இருப்பாரு, உனக்கு நெருக்கமான ஆளாதானா இருப்பாரு, அதனால கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா அவர்கள் துஆவை கபூல் செய்து அவர் பாவங்களை மன்னித்தான். அவங்க பாவங்களை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை மன்னிக்க இப்ப யாருங்க காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னே நிறுத்தினால் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். நம்முடைய பாவ மன்னிப்பில், நம்முடைய துவாவில நபி அவர்களை முன்னே கொண்டு வரணும். முன்னே கொண்டு வந்த பொழுது அந்த துவாவுக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு தனி மரியாதை இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒத்துக்கொள்கிறார்களே. எங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் அதாவது வசீலா செஞ்சாங்களான்னு கேட்டா இல்ல, அதன் பிறகு வந்த பல நபிமார்கள், குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலா செய்திருக்கிறார்கள். அவங்கள குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க அம்மா பெத்து வளர்த்தாங்க, ஒரு 6 வயசு வரைக்கும். அதன் பிறகு ஆமீன் அம்மா மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமீன் அம்மா 6 வயசுக்கு அப்புறம் இல்ல. அதன் பிறகு அவங்க சின்னம்மா, அதாவது அபூ தாலிப் இருந்தாரா இல்லையா, அவருடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அஸத், அவங்கதான் வளர்த்தாங்க, சின்னம்மா தான் வளர்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சின்னம்மா, அதாவது சாச்சாவுடைய மனைவி,
அவங்கதான் வளர்த்தாங்க. அவங்க பேரு ஃபாத்திமா பின்த் அசத். அந்த அம்மா மௌத்தாயிட்டாங்க. அந்த அம்மா களிமா சொல்லி மௌத்தானவங்க. சஹாபிய பெண்களில் அவரும் ஒருவர். அபூ தாலிப் தான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்தை இறுதி நேரத்துல ஏற்றுக்கொள்ளலன்னு ஹதீஸ் வருதே தவிர, ஆனா அவங்களுடைய மனைவி பாத்திமா அம்மா பாத்திமா பின்த் அசத் அவங்க கலிமாவை ஏற்றுக்கொண்டாங்க. ஈமானாவோட மௌத்தானாங்க. அந்த அம்மா மௌத்தா போன செய்தி கேட்டு ரசூல்லா நேரா வீட்டுக்கு போனாங்க. நேரா வீட்டுக்கு போய் அந்த அம்மாவை அதாவது அடக்கம் பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடும் ரசூலுல்லாவே செஞ்சாங்க. எந்த அளவுன்னு கேட்டா, ரசூலுல்லா கபரு நோண்டுனதே தன்னுடைய வளர்ப்பு தாய் பாத்திமா அம்மாவுக்கு ரசூலுல்லா தான் கபரு நோண்டுனாங்க. ரசூலுல்லா கபரை நோண்டி அந்த மண்ணெல்லாம் அள்ளி மேல ரசூலுல்லா தான் போட்டாங்க. கபரு நோண்டுறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அந்த பாத்திமா அம்மா பெற்றெடுத்த பிள்ளை அலி ரலியல்லாஹு இருந்தாங்க, அகீல் ரலியல்லாஹு இருந்தாங்க, இதே போல ஜாபீர் ரலியல்லாஹு இருந்தாங்க, பல சஹாபாக்கள் இருந்தாங்கதான். அவங்க எல்லாம் ஒதுக்க சொல்லிட்டாங்க. உன்னை பெற்றது பாத்திமா, என்னை வளர்த்தது பாத்திமா, பாத்திமா அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ரசூல்லா ஒதுங்கிக்கிட்டு அதாவது அந்த கபரை நோண்டுனாங்க, மண்ணள்ளி போட்டாங்க. அந்த அம்மாவை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி ரசூலுல்லா கபருக்குள்ள போய் படுத்தாங்க. ரசூலுல்லா கபூர்ல போய் படுத்து உருண்டு பிறண்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு அந்த அம்மாவை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி அல்லாஹ்விடத்துல இப்படி துவா செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள், அல்லாஹும்ம யக்ஃபிர் லி உம்மி ஃபாத்திமா பின்த் அஸத், இறைவா என் வளர்ப்பு தாய் ஃபாத்திமா அம்மாவுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னிப்பாயாக. வஃஸ்ஸி மத்கலஹா பிஹக்கி நபியிக, நீ என்னை எவ்வளவு உயர்த்தி பிடித்திருக்கிறாய், உனது திருத்தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறாய், என்னுடைய சங்கையின் பொருட்டால் அந்த அம்மாவுடைய மன்னரை விசாலமாக்குவாயாக. என் தாயார் பாத்திமா அம்மாவுடைய கபூரை நீ விசாலமாக்கு, என் மீது உனக்கு இருக்கும் மரியாதையால் விசாலமாக்கு. அடுத்து ரசூலா சொன்னாங்க, வல்ல அன்பியா இல்லதீன மின் கபுலி, எனக்கு முன் சென்று விட்ட அனைத்து இறை தூதர்கள் மீது நீ கண்ணியம் வைத்திருக்கிறாய், அந்த கண்ணியத்தின் பொருட்டால் என் தாயினுடைய கபரை விசாலமாக்கு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீது வசீலாவாக ஆக்கினார்கள். தனக்கு முன் வந்த இறை தூதர்களை வசீலாவாக ஆக்கினார்கள். அதன் பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அம்மாவுடைய புனித உடலை வாங்கி ரசூலுல்லா வச்சு அதன் பிறகு ரசூலுல்லாவே மண்ணை போட்டு மூடுனாங்க. இந்த நபிமொழி தபரானி, இப்னு அபீ ஷைபா, தைலமி, அபூ நഈம் இப்படி எல்லா பிரபலமான நூல்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வசீலா கேட்கிறாங்களா இல்லையா? யா அல்லாஹ் எங்க அம்மாவுடைய கபரை லேசாக்கிரு அப்படின்னு கேட்கறதோட முடிச்சுக்கிடாம, இறைவா என் மீது உனக்கு மரியாதை இருக்கிறதே அதன் பொருட்டால் லேசாக்கு, முன் சென்ற நபிமார்கள் மீது உனக்கு மரியாதை இருக்கிறதே அவர்களின் சங்கையின் பொருட்டால் அதை லேசாக்கு. இப்படிதான் துவா செய்யணும். இந்த துவாவுக்கு தான் அல்லாஹ்ட்ட மரியாதை மதிப்பு அதிகம். எந்த இடத்துல போய் நீங்க துவா கேட்டாலும் நல்லவர்களை நாதாக்களை நீங்கள் துவாவில் முற்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி ஒரு பாடம் நடத்துகிறார்களா இல்லையா? நம்ம எத்தனை பேருக்கு இப்படி துவா செய்ய தெரியும் சொல்லுங்க பாப்போம். சில பேர் அரையும் குறையுமா மார்க்கத்தை வழங்கி வச்சுக்கிட்டு அது கூடாது இது கூடாதுன்னு அந்த கூடாத லிஸ்ட்ல நல்ல விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டான். ஆனா அவனும் செய்யறது இல்லைங்க, செய்யறவனையும் விடுறதில்லை, அவனும் செய்யறதில்ல. இது எவ்வளவு பெரிய துர்தஷ்டமான நிலைங்க. எங்க முஸ்லிம விடுங்களேன், காபிர்களுக்கு அதாவது வேதக்காரர்களுக்கு கூட இப்படி நம்பிக்கை இருந்துச்சுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி யூதர்களுடைய காலத்துல, யூதர்கள் தானே அது முன்னாடி பெரும்பாலும் ஆண்டாங்க. வேதக்காரர்கள் யார்? அவங்க தானே தௌராத் உடையவர்கள், இன்ஜீல் உடையவர்கள், ஜபூர் உடையவர்கள், அவங்க எல்லாம் யூதர்கள் தானே. அவங்க கூட காபிர்களிடத்துல போர் செய்வதற்கு முன்பு இப்படி துவா செஞ்சுட்டு போவாங்களாம். நாங்க போர்ல வெற்றி வாகை சூடணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் எப்படி துவா செய்வாங்க? அல்லாஹ் மன்சூர்னா பி நபியில் ஆகிரிஸ் ஸமான், காலத்தினுடைய இறுதியிலே வரக்கூடிய நபியின் சங்கையின் பொருட்டால் இறைவா நீ எங்களுக்கு வெற்றியை தா. அல் மன்ஊத் ஃபி தௌராத், அவரை பற்றி தௌராத் வேதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறதே அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையின் பொருட்டால் அந்த நபிக்கும் உனக்குமான மரியாதை இருக்குமா இல்லையா? அந்த மரியாதையின் பொருட்டால் இறைவா நாங்கள் போர் தொடுக்கிறோம், எங்களுக்கு வெற்றியை கொடு, எங்கள் எதிரிகளுக்கு தோல்வியை கொடு அப்படின்னு துவா செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. யூதர்கள் துவா செஞ்சிருக்கிறாங்க, வசீலா கேட்டிருக்கிறாங்க.
அப்படி துவா செஞ்சுட்டு அவங்க போருக்கு போனா அந்த போர்ல இவங்கதான் வெற்றி நாயகர்கள், இவங்கதான் வெற்றி அடைவாங்க, எதிரிகள் தோல்வி அடைந்து போவார்கள். இப்படி இந்த செய்திகள் எல்லாம் ஆதாரபூர்வமான தஃப்சீர் குர்துபி, தஃப்சீர் துர்ருல் மன்சூர், தஃப்சீர் பைலாவி, தஃப்சீர் கஷ்ஷாப், இப்படி எல்லா நூல்கள்லையும் இது போல செய்திகளை ஆதாரபூர்வமானது என்று மிக தெளிவாகவே பதிவு செய்து தந்திருக்கிறார்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறாங்க, முன் சென்ற நபிமார்கள் கேட்டிருக்கிறாங்க, முன் சென்ற வேதக்காரர்கள் கேட்டிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கேட்டிருக்கிறாங்க, சஹாபாக்களை கேட்க சொல்லி இருக்கிறாங்க. துவா கபூல் ஆகணும்னா இவ்வளவும் இருக்கு. புகாரியில இப்படி ஒரு நபிமொழி இருக்கு. இந்த நபிமொழி கேட்ட பிறகும் மறுப்பவர்களும் உண்டு, இது வேணாம்ங்கிற ஆளும் உண்டு, இது ஒதுக்கி தள்ளுங்கிற ஆளும் உண்டு. புகாரியில இப்படி ஒரு நபிமொழி இருக்கு. ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலத்துல சரியான மழை இல்லாம நாட்டுல பஞ்சம் வருது. பஞ்சம் வந்த பொழுது துவா கேட்கிறாங்க. எப்படி துவா கேட்கிறாங்க அதை இங்க கவனிக்கணுமா இல்லையா? மழைக்கு துவா கேட்டா துவா கபூல் ஆகணும். அந்த அளவுக்கு அந்த துவா தெளிவா இருக்கணும். சும்மா கையை தூக்கி அல்லாஹ் எங்க பகுதியில மழை இல்ல, மழையை கூடு மழையை கூடு, அப்படி இல்ல. கேட்கிற துவாவும் கூட ரொம்ப தெளிவா கேட்கணும். அல்லாஹ் விரும்புற மாதிரி கேட்கணும். நல்லடியார்களை முன்னாடி வச்சு கேட்கணும். அப்படி கேட்டாதான் துவா கபூல் ஆகும். அத உமர் ரலியல்லாஹு தெரியும். அவங்க என்ன துவா செஞ்சாங்கிறது கூட புகாரில நபிமொழிகள் ஆதாரபூர்வமான செய்திகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நேரத்துல எல்லா சஹாபாக்களையும் வர சொல்லிட்டாங்க மலைக்கு துவா கேட்கறதுக்காக. எல்லா சஹாபாக்களும் வந்தாச்சு. அதுல குறிப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவுடைய தம்பி, சாச்சா, சின்னத்தா அப்பாஸ் ரலியல்லாஹு வந்துட்டாங்க, இந்த சபையில இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட வெறுமனே அல்லாஹ் எங்களுக்கு மலையத்தா அப்படின்னு மட்டும் கேட்கல, அதோட கேட்டு இப்படி ஒரு வார்த்தை கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னா குன்னா நதவஸ்ஸலு இலைக பின் நபிய்யினா, இறைவா இதுவரை எங்களிடத்துல நபி அவர்கள் இருந்தார்கள், நபியை நாங்கள் முன்னிறுத்தி துவா கேட்டோம், எங்களுக்கு நீ மலையை தந்த, நாங்க அனுபவிச்சோம், இன்பமா சந்தோஷமா நாங்க இருந்தோம். இப்ப நபி இல்ல, அவங்க மண்ணுக்கு கீழே இருக்கிறாங்க. இப்ப மேல இருக்கிறது யாரு? இன்னான தவஸ்ஸல இலைக்க பி அம்மி நபியினா ஃபஸ்தீனா, இறைவா இப்பொழுது எங்களோடு நபியினுடைய சின்னத்த அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், அவர்களுக்கும் உனக்குமான மரியாதை இருக்கிறது. அதனால் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சங்கையின் பொருட்டால் எங்களுக்கு நீ மலையை தா. புகாரியில நபிமொழி இருக்கு, புகாரியில நபிமொழி இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் இருக்கும் முறை ரசூலுல்லாஹ்வை துஆவில் முன்னிறுத்தினார்கள் நபி தோழர்கள். ரசூலுல்லாஹ்வின் காலத்திற்கு பிறகு நபி அவர்கள் நேசித்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முன்னிறுத்தி துஆ கேட்கிறார்கள். மழை பொழிதே, கேட்டு முடிச்சோன்னு மழை வந்துச்சுங்க. மழை வரலன்னு புலம்பிக் கொண்டிருந்த நேரத்துல இப்படி துவாவை கேட்ட பொழுது அந்த துவா முடியும் முன்னே அந்த மலையை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன் நூலிலே ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்களே. இது மாதிரி ஒண்ணு ரெண்டா? ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாவை கேட்டாங்க, ரசூலுல்லாவை சாச்சாவை, ரசூலுல்லாவை சின்னத்தாவை முன்னிறுத்தி கேட்டாங்க, அதோட முடிஞ்சிருச்சா? அதுவும் இல்ல, அதையும் தாண்டி பாருங்களேன் செய்திகள் வருகிறது. முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலம் எப்படி? அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு இவங்க ஆட்சி முடிஞ்சு அதுக்கப்புறம் ஹசன் ரலியல்லாஹு 6 மாச காலம் ஆட்சி பண்ணாங்க. அதுவும் முடிஞ்ச பிறகு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஜனாதிபதி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. அவங்க ஜனாதிபதி பொறுப்புக்கு அவங்க காலத்துல மழை பஞ்சம் வந்துருச்சு. மழை பஞ்சம் வந்த பொழுது எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஒண்ணு கூட்டுனாங்க. பெரிய பெரிய அன்னைக்கு இருந்த சஹாபாக்கள், அன்னைக்கு இருந்த தாபியங்கள், நல்லடியார்கள் எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டுனாங்க. அதுல ஒண்ணு கூட்டும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, யஸீத் இப்னு அஸ்வத் எங்க, அவரை கூட்டிக்கிட்டு வான்னு சொன்னாங்க. அவர் சஹாபி, அவர் நபி தோழர். யஸீத் இப்னு அஸ்வத் எங்க, அவரை கூட்டிக்கிட்டு வா, நான் கூப்பிட்டேன்னு கூட்டிக்கிட்டு வான்னா. அதே மாதிரி சொன்ன உடனே அவரும் வந்தார். அவர் வந்த உடனே முஆவியா ரலியல்லாஹு மெம்பர் படியில மேல ஏறி நின்று துவா செஞ்சாங்க. துவா செய்யும் பொழுது அவரும் வந்தார், யஸீத் இப்னு அஸ்வத். வந்த உடனே எப்பா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு தனக்கு பக்கத்துல கீழ்படியில உட்கார வச்சாங்க. முஆவியா ரலியல்லாஹு உட்கார வச்சுட்டு அல்லாஹ்ட்ட இப்படி கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்தஷ்ஃபிஉ இலைக யஸீத் இப்னு அஸ்வத் அப்படின்னு வார்த்தையை சொல்லியே கேட்டாங்க. இறைவா நாங்கள் உன்னிடத்தில இப்பொழுது யஸீத் இப்னு அஸ்வத் எங்களின் மிகச் சிறந்தவர், மிக இறையச்சம் உள்ளவர், நல்லொழுக்கம் உள்ளவர், மாண்புகள் நிறைந்தவர், அவரின் சங்கையின் பொருட்டால் உன்னிடத்திலே மலையை கேட்கிறோம் தா அப்படின்னு முஆவியா ரலியல்லாஹு துவா செஞ்சாங்க. துவா செஞ்சு முடிச்சுட்டு
கீழே உட்கார்ந்து இருந்த யஸீத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, இர்ஃபா யதைக இலல்லாஹ், யஸீத் உன் கையை தூக்கி, உன் புனித கையை தூக்கி அல்லாஹ்ட்ட மழை வேணும்னு கேளுன்றாங்க. உடனே அவரும் கையை தூக்கி, இறைவா எங்களுக்கு மழையை தா அப்படின்னு கேட்டுதான் முடிஞ்சார். அந்த சபை கலையலங்க, மழை வந்துச்சே, மழை வந்துச்சே. நல்லடியார்களை முன்னிறுத்தி துவா கேட்கும் பொழுது அந்த துவா கபூல் ஆகும். அந்த சட்டங்களை எழுதுறாங்க. மலைக்கு எப்படி துவா கேட்கணும்? வந்தோம் போனேன்னு கேட்க கூடாது, வந்தோம் போனேன்னு கேட்க கூடாது. ஊர்ல இருக்க பெரிய மனிதர்களை எல்லாம் அழைக்கணும். வீட்டுல இருக்க பால்குடி குழந்தைகள் எல்லாம் அழைக்கணும். நம்ம வீட்டுல வளர்க்கிற ஆடு மாடு ஒட்டகத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டு போகணும். இது எல்லாம் வச்சுதான் துவா கேட்கணுமா? இறைவா, முடி நரைத்தவர்கள், பெரியவர்கள், ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்தவர்கள், அவர்கள் குச்சி கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் பலகீனத்தால் எங்களுக்கு நீ மழையை தான். பாவமே செய்யாத பச்சிலம் குழந்தைகள் இருக்கிறது, இந்த குழந்தையின் பரக்கத்தால் எங்களுக்கு மழையை தான். எங்களுக்கு இல்லாவிட்டாலும் ஆடு மாடுகள் உன்னுடைய படைப்புகள், அதன் பரக்கத்தால் எங்களுக்கு மழையை தான். இப்படி துவா கேட்கும் போது கூட அல்லாஹ்விடத்துல நல்லவர்களை முன்னிறுத்தி துவா கேட்கணும். குறிப்பா மலைக்கு இப்படித்தான் துவா கேட்கணும். இப்படி நம்ம துவாவெல்லாம் இருந்துட்டா அந்த துவா கபூல் ஆகும். ஆதாரபூர்வமான செய்திகளாக இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சியர் அலாவுன் நுபாவிலாவில் பதிவு செய்திருக்கிறார்கள். தாரிக் திமிஷ்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரலாற்று நிபுணர் இப்னு சயீத் ரஹிமஹுல்லாஹ் தன் நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படியான செய்திகள் ஏராளம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. துவா எப்படி கேட்கணும்? இப்படிதான் துவா கேட்கணும். இது மலைக்கு மட்டும் இல்ல, எந்த துவா கேட்டாலும், எதை அற்பமான விஷயமா இருந்தாலும், வீட்டு பிரச்சனை, கடை பிரச்சனை, ஆபீஸ் பிரச்சனை, எதிர்கால பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, அது இதுன்னு எதை வந்து கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது இப்படியே தான் கேட்டு துவா செய்ய வேண்டியிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒருத்தர் வந்தார், ஒரு தோழர், யா ரசூலுல்லாஹ், எனக்கு கண்ணு ரொம்ப மங்களா போய்கிட்டே இருக்கு, ரொம்ப மங்களாய்கிட்டு இருக்கு. நல்ல தெம்பான மனுஷன் தான், ரொம்ப மங்களாய்கிட்டே இருக்கு. பொதுவா வயசு வந்துட்டா மங்களாகும். ஒரு 40-50 வந்துருச்சுன்னா கண் பார்வை, ஏன் உடல் உறுப்புகள் எல்லாம் தேய்மானமாகுமா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அல்லாஹ் வந்து தரத்தோட படைச்சிருக்கான். அப்ப அந்த தரங்கள் குறையும் பொழுது, நாட்கள் நகரும் பொழுது தேய்மானம் வரும், அது இயல்பு. ஆனா வாலிபத்துல தேய்மானம் வரக்கூடாதுல்ல. ஒரு தோழர் ஒன்றார், யார சொல்ல, என்னுடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, காலப்போக்கில கண்ணு தெரியாதவன ஆயிருமோன்ற அச்சம் இருக்கு அப்படின்னு முறையிட்டார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி அப்படியா, பரவாயில்ல, 2 ரக்காயத்து தொழு. எப்படி? 2 ரக்காயத்து நீ தொழுது முடிச்சுட்டு இப்படி துவா செய்யுன்னு சொன்னாங்க. அந்த துவா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு சின்ன பகுதி, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பிநபியிக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வை சொல்லி கொடுக்குறாங்க, இறைவா, உன்னுடைய கண்ணியமான இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் முன்வைத்து உன்னிடத்துல என் கண் பார்வை மங்கி கொண்டிருக்கிறது, மீண்டும் என் பார்வை மங்காத அளவிற்கு தெளிவாக்குவாயாக அப்படின்னு ரசூலுல்லாஹ்வை முன்னாடி வச்சு கேட்டார். ரசூலுல்லாஹ்வை சொல்லியே கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியே கொடுத்தாங்க, என் பேரை சொல்லி அல்லாஹ்ட்ட கேளுன்றாங்க. அதே மாதிரி துவா கேட்டார். இந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடியவங்க சொல்றாங்க, சபை களையல, அந்த சபை அப்படியே இருக்குது, சபை களைவதற்கு முன்பு மங்களாக தெரிகிறது என்று ஒருவர் முறையிட்டாரே, இந்த துவா கேட்ட பிறகு பளிச்சென்று அவருக்கு கண் பார்வை வந்தது என்பதாக சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க, உனக்கு தேவை இருந்துச்சுன்னா, ஹாஜத் இருந்துச்சுன்னா, கண் பார்வைக்கு மட்டுமல்ல, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட என்ன தூக்கி முன்னாடி வையே, துவா கபூல், போயிட்டே வா, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு போ. ரசூலுல்லாஹ் தூக்கி வச்சுட்டு அல்லாஹ் தானா இறங்கி வந்துருவாங்க. அல்லாஹ்வுடைய இரக்கம் அதீதமானது. நம்முடைய பாவத்தால, நம்முடைய சேட்டையால அல்லாஹ் சில நேரத்துல இறக்கப்படாம இருப்பான். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இறங்கி வந்துருவான். அல்லாஹ்விடத்துல அருளை மொத்தமாக ஒரு மனிதன் பெற வேண்டுமையானால் நபியை முன்னே வைக்க வேண்டும், நல்லடியார்களை முன்னே வைக்க வேண்டும். நம்ம பாவத்தை நினைச்சு அட நீ நாடா போறா அப்படின்னு சொல்லிட்டானா என்ன ஆகுறது? அல்லது நான் கேட்டா கபூல் ஆகாம இருக்காது அப்படின்னு நெஞ்ச நிமிந்து ஒரு ஆள் சொல்ல முடியுமா? எந்த பாவமும் பிறந்ததுல இருந்து நான் செஞ்சது இல்லைங்க, அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு, எல்லா கடமையும் பக்காவா செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் ஏன் சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு ஆளை காட்ட முடியுமா? யாரையுமே காட்ட முடியாது. அப்படி எல்லாரும் பாவம் செய்யற ஆளுதான். சில நேரங்கள் அந்த பாவம் பெருசு சிறுசா இருக்கலாம், சில நேரங்களே மறைவாயிட்டு போயிடலாம், சில நேரத்துல பகிரங்கமாயிடலாம். யாரும் பாவத்தை விட்டு தப்பிச்சாலே கிடையாது.
அவங்களுக்கு தெரியும் நாம என்னென்ன வேலையெல்லாம் பார்த்திருக்கோம், எவ்வளவு துபாக்கூறு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்படி இருக்கிறதுனால ஏன் இருக்க இபாதத்தை வச்சுக்கிட்டு, ஏன் இருக்க தக்குவாவை வச்சுக்கிட்டு நான் அல்லாட்ட கேட்டா கிடைச்சிரும் அப்படிங்கிற இருமாப்புல இருக்கக்கூடாது. தக்குவா இருக்கலாம், இபாதத்து இருக்கலாம், அதோட சேர்த்து மார்க்கத்தினுடைய முன்னோடிகளை துவாவோட வைக்கணும். அதுக்கு பேரு வசீலா. அல்லாவே சொல்லியும் தர்றான். அந்த வசீலாவை வச்சு என்கிட்ட கேளு, நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு அல்லாவே சொல்லி தரும் பொழுது வேற என்ன நாம வசீலா தேடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு என்ன சொல்ல முடியும்? பல இமாம்கள் இதை போல கேட்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் பகுதாதில் இருந்த காலங்களில், பகுதாதில் சில வருடம் தங்கியிருந்தாங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். அவங்க சொல்றாங்க, நான் பகுதாதில் இருந்த காலங்களில் ஒரு நாள் கூட தவறாம இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கபருக்கு ஜியாரத்து போவேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கபருக்கு நான் தினந்தோறும் ஜியாரத்திற்கு போவேன். அந்த ஜியாரத்துக்கு போறது மட்டுமில்ல, அவங்களே சொல்றாங்க, அரல் துளி ஹாஜத்துன், எனக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, எனக்கு ஏதேனும் சங்கடங்கள் வந்துருச்சுன்னா, சல்லை துரக்கத்தைன், நான் 2 ரக்காய்த்து தொழுவேன். அதன் பிறகு அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அடங்கி இருக்கக்கூடிய கபருக்கு போயிருவேன். நேர கபருக்கு போயிட்டு அந்த இடத்துல அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வேன். எப்படி? இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கபருக்கு போய் ஜியாரத்து பண்ணி முடிச்சுட்டு, இறைவா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த மக்பராவுக்குள்ள நின்றுகிட்டு துவா கேட்பேன். துவா முடியறதுக்குள்ள தேவை சரியாயிடும். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்களே, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவை விட என்ற பேரறிஞரை உலகம் கண்டிருக்குமா? இன்னைக்கு அவ்வளவு பெரிய அறிஞரை சொல்ல முடியுமா? லட்சக்கணக்கான நபிமொழிகளை அறிவிப்பாளர்கள் உட்பட அள்ளி போடுபவர்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். மார்க்க ஞானங்களை கரைத்து குடித்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய வாழ்வு மிகவும் புனிதமான வாழ்வு. அவங்க கைய தூக்குனா கபூல் ஆகுங்க. அவ்வளவு பெரிய நாதா கூட, அவ்வளவு பெரிய அறிஞர் கூட, அவ்வளவு பெரிய இறைநீசர் கூட இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவை தம் துபாவிலே முன்னே வைக்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்தரம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு செய்த சேவையை இன்று வரை யாராலும் ஈடுகட்ட முடியாது. லட்சக்கணக்கான சட்டங்களை இந்த சமூகத்திற்கு குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் அவர்கள் தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார்கள், சிந்தித்து தந்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அப்படிப்பட்ட பேரறிஞரே தன்னுடைய துவாவில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவை முன்வைக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு அவர்கள் கற்றுத் தருகிறார். அவங்க மட்டுமா அப்படி? அதற்கு அடுத்து வந்த அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாவை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் புகாரி இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கே அவர் தான் ஆசிரியர். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல். புகாரிய நம்ம அடிக்கடி சொல்றதுதான். புகாரிய தொகுத்துட்டு திருத்தத்துக்காக யாற்ற கொண்டு இமாம் புகாரி கொடுத்தாங்க? அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தான் கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய புகாரிக்கு வாழ்த்துறை சொன்னதே அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அவங்க வாழ்நாள்ல துவா எப்படி தெரியுங்களா இருந்துச்சான்? அவங்களுடைய மகன் சாலிம் சொல்றாரு, எங்க தகப்பனார் எப்ப துவா கேட்டாலும் அந்த துவாவுல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவை சேர்த்துக் கொள்வார்கள். காரணம், அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாவுடைய ஆசிரியர் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். இறைவா எனக்கு அதை இதை தா என்று கையை தூக்கும் பொழுதே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவின் சங்கையின் பொருட்டால் எனக்கு இறைவா இதை தா என்று என் தகப்பனார் அடிக்கடி கேட்க நான் காதால் கேட்டிருக்கிறேன் என்று அவருடைய மகன் சாலிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்களே. பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய ஹதீசுத்துறை நிபுணர்கள், சட்டத்துறை நிபுணர்கள், மார்க்க மேதைகள் கூட நாதாக்கள் நல்லடியார்களை முன்னிறுத்தித்தான் துவா கேட்டிருக்கிறார். அந்த துவா கபூல் ஆகியும் இருக்கிறதா இல்லையா, அதுதான் அங்கே கவனிக்கப்பட வேண்டியது. அதனால நம்முடைய துவாவே இப்படிதான் இருக்கணும். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஒரு துவாங்க, வசீலாவுக்கு இது ஒரு வகை. ரசூலுல்லாவை முன்னிறுத்தலாம், சஹாபாக்களை முன்னிறுத்தலாம், இமாம்களை முன்னிறுத்தலாம், நாதாக்கள் நல்லடியார்களை முன்னிறுத்தலாம், நமக்கு தெரிந்த இறையச்சம் உள்ள நல்லடியார்களை ஆலிம்களை முன்னிறுத்தலாம், துவாவிலை கேட்கலாம், தவறில்லை. இப்படி ஒரு துவாவும் இருக்கு. புகாரியில நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முன் சென்ற காலத்திலே 3 நபர்கள் பயணிக்கிறார்கள். ஒரு குகையிலே போய் தஞ்சம் அடைகிறார்கள். இரவு நேரத்திலே காலையில விடிஞ்சு பார்த்தா அந்த குகையில வாசல்ல பெரிய பாறாங்கல்ல அடைச்சிருச்சு. வெளியே போக முடியாது. வெளியே போக முடியாத அளவுக்கு பெரிய பாறாங்கல் டோட்டல் வாசல அடைச்சிருச்சு.
இப்ப எப்படி வெளியே போறது? அந்த பாறாங்களை தள்ள முடியுமா? அதுவும் முடியாது. நம்ம 3 பேரும் உள்ள சிக்கிக்கிட்டோம். நம்ம உள்ள சிக்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன சத்தம் போட்டாலும் உதவிக்கு யாரும் வர முடியாது. ஒரே வழி, அவங்களுக்குள்ள மஷூரா பண்ணிட்டு இந்த முடிவுக்கு வந்தாங்க. இன்னஹு லா யுன்ஜீகும் மின் ஹாதிஹி ஸஹரா, இந்த பெரிய பாறையிலிருந்து நாம் அது விலகி வெளியே போக வேண்டுமையானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இல்லா அன் ததுல்லாஹ பிஸாலிஹி அமாலிகும், நம்ம வாழ்நாள்ல ஏதேனும் நல்ல அமல்கள் செய்திருந்து அந்த நல்ல அமல்களை முன்னே வச்சு அல்லாஹ்ட துவா செஞ்சாதான் உண்டு. நாம அமல் செஞ்சிருப்போமா இல்லையா? ஏதேனும் நல்ல அமல், அந்த நல்ல அமலை தூக்கி அல்லாஹ் முன்னாடி வைக்க வேண்டியது. வச்சுட்டு இறைவா இந்த நல்ல அமல்களை நான் செய்தேன், அது உனக்கு பிடித்திருக்குமையானால் அதன் சங்கையின் பொருட்டா எங்களுக்கு இந்த விஷயத்தை நிறைவேற்றித்தா அப்படின்னு கேட்கலாம்னு முடிவு பண்ணிட்டு ஒருத்தர் முதல்ல கேட்கிறார், இறைவா நான் என் பெற்றோரிடத்தில் மிகுந்த கண்ணியத்தோடு நடந்து கொண்டேன், அதை நீ அறிவாய், அதன் சங்கையின் பொருட்டால் இந்த பாறை விலகட்டும் அப்படின்னு கேட்டார். பாறை உடனே விலகுச்சுங்க. புகாரில் அறிவுரை இருக்கு. அவர் கேட்கிறாரு, எங்க தாய் தகப்பன் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு, என் தாய் தகப்பனுக்கு என் சொத்து பத்துக்களை முழுவதுமாக நான் செலவு செய்திருக்கிறேன், அவர்களுக்கு நான் அர்ப்பணம், அப்படிப்பட்ட என் தாய் தகப்பனுக்கு நான் சுதுமத்து செய்தானா இல்லையா? உன் அன்புக்குத்தானே அதை செய்தேன், அது சத்தியமாக இருந்தால் பாறை விலகட்டும். சொன்னவனே கொஞ்சம் விலகிருச்சு. முன்னு வெளியே போக முடியாது, லேசாதான் விலகி இருக்கு. 2வது ஒருத்தர் துவா செஞ்சாரு, என்னிடத்துல ஒருவன் நீண்ட காலமாக வேலை செய்தான், அந்த வேலைக்காரனுக்கு நான் தகுந்த சம்பளத்தை மரியாதையோடு கொடுத்திருக்கிறேன், அது உனக்காகத்தான் தந்திருக்கிறேன், அப்படி என்றால் அதன் சங்கையின் போற்றால் இந்த பாறை விலகட்டும். சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் கூடுதலா விளையிருச்சு. அப்பயும் முழுசா யாரும் வெளியே போக முடியாது. 2வது அவர் கேட்கிறார், தூ அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான். 3வது ஒருத்தர் கேட்டார், நான் விரும்பிய பெண்ணை நான் விபச்சாரத்துக்கு அழைத்த போது அவளும் சம்மதித்து வந்தாள், ஆனால் அந்த நேரத்தில் என் இறையச்சம், உன் மீது உள்ள அச்சம் என்னை தவிர்க்க செய்தது, உனக்கு பயந்துதான் எல்லாமும் கிடைத்த பிறகும் கூட அந்த பெண்ணை தொடாமல் நான் ஒதுங்கி கொண்டேன், உன் இறையச்சத்தின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், அது உனக்கு பிடித்திருக்கவையானால் இந்த பாறையை விளக்கு. சொல்லி முடிச்சா டோட்டலா வெளியிருச்ச, வெளியே போயிட்டாங்களே 3 பேருமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்றாங்க, புகாரில் நபிபடி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எப்படி துவா கேட்கணும்? நம்ம வாழ்நாள்ல ஏதேனும் நல்ல அமல் செஞ்சிருந்து, இறைவா நான் செய்த அமல் உனக்கு ஏதேனும் பிடித்திருக்குமையானால் அந்த அமலை நான் முன்வைத்து கேட்கிறேன், இதை எனக்கு லேசாக்கு, இதை எனக்கு கபூலாக்கு, இப்படின்னு துவா கேட்கணும். இதுக்கு பேருதான் வசீலா. இந்த வசீலாவை முறையா கேட்க பழகிட்டா துவா அழகா கபூலாயிடுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் கவலை இல்லை, வசீலா இருக்கு, அதை நிறைவேற்றி அல்லாஹ் இருக்கிறா, வேற என்ன கவலை? அதனாலதான் நாம சொல்றது, அடிக்கடி உங்களுடைய நாதாக்கள் நல்லடியார்கள் கபறுகளை போய் சந்தியுங்கள், தர்காக்களுக்கு போங்கள். அது உண்மையான தர்காக இருக்கும் பட்சத்தில இது போல நல்லடியார்களை முன்னிறுத்துங்கள். அந்த தர்காவுல போய் நல்லடியார்களிடத்துல இறைவா இவருடைய சங்கையின் பொருட்டால் எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, கபூல் செய் அப்படின்னு அல்லாஹ் கபூல் செய்வா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடு முழுவதும் நடந்துரும் தானா இல்லையா? அதே போல நம்முடைய துவாவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரணும், சஹாபாக்களை கொண்டு வரணும், இமாம்களை கொண்டு வரணும், நல்லடியார்களை கொண்டு வரணும். இந்த நாதாக்களை கொண்டு வந்து அல்லாஹ்விடத்துல துவா செய்தால் அந்த துவாவுக்கு வீரியம் அதிகம்ங்க. அனுபவிச்சவங்க பல பேர் சொல்றாங்க. அதாவது வசீலாவுக்குன்னு தனி கிதாபுகள் எல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? வசீலாவுக்கு என்று தனி கிதாபுகள் ஆதாரபூர்வமான நபிமொழிகளாகவே தொகுத்து தருகிறார். வசீலாவுக்கு இவ்வளவு மார்க்கத்துல அனுமதி இருக்குது, நீங்க கேட்கலாம், வசீலாவை இப்படி கூட கேட்கலாம், இறைவா பால்குடி குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு மரியாதை தருவியா இல்லையா நீனு? அந்த மரியாதையால இந்த துவாவை கபூலா கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். தள்ளாடும் வயதிலே இபாதத்தை கடைபிடிக்கும் பெரியவர்களை முன்னிறுத்தி துவா கேட்கலாமுங்க. தள்ளாடும் வயதிலே தக்குவாவோடு வாழக்கூடியவர்கள் உண்டா இல்லையா? அவங்களை இறைவா இந்த பெரியவருக்கு நீ செய்யும் மரியாதை, அந்த மரியாதையின் பொருட்டா துவா கேட்கலாம். இப்படி வசீலாங்கிறது இதுதான். இந்த வசீலாவுடைய துவாவுடைய நிலையை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஆசை, கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஆசை. அது ₹1 பிரயோஜனம் இல்லாததா இருந்தாலும் சரி, பல கோடி மதிப்புள்ளதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கேட்டா கபூல் ஆகும். அப்ப கேட்கறதுக்கு வழியை தெரிஞ்சிருக்கணும். கேட்க வழி தெரியாம கேட்டுவிட்டு அல்லாஹ்க்கு தரல, அல்லாஹ் தரலன்னு அல்லாஹ்வை குறை சொல்லிக்கிட்டு இருந்தா இருக்கிறதும் புடிங்கிட்டு போயிரு.
அல்லாஹ்வை குறை சொல்லணும் துவா விஷயத்துல. அப்ப கேட்கறதுக்கு வசீலான ஒரு பெட்டகத்தை ரப்புவே குர்ஆன்ல அறிமுகப்படுத்துறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்துறாங்க, முன் சென்ற நபிமார்கள் அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில வசீலாவை முன்னிறுத்தி எதை கேட்டாலும் கபூலாகும், எல்லா இடங்களிலும் கபூலாகும். குறிப்பாக சில இடங்களில் அந்த அந்த தக்வாவுடைய அந்த துவாவுடைய பவர் கூட போயிடும், அதிகமாயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய மக்பராவுக்கு முன்னாடி கேட்கிறது, ஜன்னத்துல் பக்கீல போய் கேட்கிறது, நல்லடியார்கள் சஹாபாக்கள் அடைஞ்சிருக்கிற இடங்களை, இறைநேசர்கள் அவுலியாக்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள்ல, பள்ளிவாசல்கள்ல, இந்த மாதிரி இடங்கள்ல கேட்கிற துவா மற்ற இடத்துல கேட்கிற துவாவை விட அதிகமா கபூலாம். அந்த இடத்துல வசீலாவையும் வச்சு கேட்கணும். குறிப்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா, கஅபாவுல இந்தந்த இடத்துல கேட்டாலாம் கபூலாகும். ஏங்க மக்காமை இப்ராஹிம் கல்லுக்கு பின்னாடி கேட்டா துவா கபூலாகும் தெரியுமா உங்களுக்கு? ஏன்? அந்த கல்லுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை, அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. கஅபாவிடத்துல ஏன் துவா கபூலாகும்? அல்லாஹ்வுக்கும் கஅபாவுக்கும் நெருக்கம் அதிகம், அந்த மரியாதை தான். அந்த மரியாதை வச்சுட்டாங்க துவா கபூலாகும், வேற எதை வச்சும் கபூலாகாது. அல்லாஹ் நம் மீது மரியாதை கொண்டா துவா கபூல். அல்லாஹ் நம்மள மதிக்கலன்னா பெருசா எல்லாம் ஒண்ணு கபூல் ஆக மாட்டான். ஏதோ ஒண்ணு ரெண்டை கொடுத்துட்டு போடான்னு வெட்டி விட்டுருவான், அவ்வளவுதான். ஒண்ணு ரெண்டை கொடுத்துட்டு போடான்னு வெட்டி விட்டுருவான், அவ்வளவுதான். பின்னாடி நீ செஞ்ச சேட்டைக்கெல்லாம் பின்னாடி இருக்கடா வாடான்னு கூப்பிடுவான். இதுதான் உண்மை. அப்ப அல்லாவுக்கும் நமக்கும் மரியாதை அதிகமாக வேண்டுமே, ஆனால் நம்மிடத்திலும் தக்குவா வேண்டும், நம்மிடத்திலும் ஹராம் ஹலால் பேணுதல் வேண்டும். அதே நேரத்தில் நல்லடியாக நாதாக்களை முன்னிறுத்தி துவா கேட்க வேண்டும். அந்த துவா கபூலாகும். வல்லவன் அல்லாஹ் தஆலா நம் வாழ்நாள் முழுக்க கேட்கும் துவாவினை வசீலாவை முன்னிறுத்தி கேட்டு அதன் பலனை பெறக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.